மிஸ்டர் லேடிஸ் வாஸ் அனைவருக்கும் சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கேன்சர் ஒரு சிம்டம்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் உடனே போய் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது திடீர்னு நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டேஜ் 4 அப்படின்றவாங்க. அப்போ 4 வரைக்கும் போக வேண்டாம், ஆரம்பத்திலே குணப்படுத்த நல்லது. அப்போ இந்த சிம்டம் சொல்லிகிட்டே வரேன். உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா உடனே என்னென்னு பார்த்துருங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் பைப், இந்த உணவு குழாய் கேன்சர் பற்றி ஏன் வருதுன்னு பார்ப்போம். அது என்ன கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்தா பேசும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரலில் ஒரு மாற்றம் வரும். குரலில் மாற்றம் இருக்கும், தொண்டையில் வலி இருக்கும், காதில் வலி இருக்கும். சாப்பிடும் போது அந்த சாப்பாடு உள்ளே போகிறதுக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ உள்ளே சீக்கிரமாக உள்ளே போகணும், ஏதோ பிளாக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இருமல் வரும். இருமல் நிற்காமல் இருமல் கம்ப்ளீட்டாக பார்த்தா காஃப் பார்த்தா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மூச்சு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது ஃபுட் பைப் கேன்சர் இருக்கலாம்னா செக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். அது இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லேடிஸ்க்கு வரது அதான் பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து பார்த்து சர்விக்கல் கேன்சர்பாங்க. சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், 2 தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முக்கியமாக அவங்க குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தைக்கு அவங்க பால் கொடுக்காமல் இருப்பாங்க. தன் அழகு போயிருமே அப்படின்ட்டு குழந்தைக்கு பால் கொடுக்காம துரோகம் பண்ணுற தாய்மார்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பால் கொடுக்காத காரணத்தால் அது உள்ளேயே சுரக்கும். அது சுரந்து அப்படியே ஆனால் கட்டி போயிருக்கும். அங்கே அவங்களுக்கு வர காரணங்கள் அது ஒரு மெயினான காரணம். அதே மாதிரி மெனோபாஸ் ரொம்ப தள்ளி போகிறது, இல்லை ரொம்ப பிஃபோராக வந்துடுறது, அதுவும் ஒரு காரணம். அடிக்கடி இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த மாத்திரைகள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் மென்சஸ் தள்ளி போகிறதுக்கு வேண்டிய மாத்திரை யூஸ் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக மருந்து சாப்பிட்றது, ஆங்கில மருந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டாக அவங்க பிரஸ்ட்டில் டைட்டாக ட்ரெஸ் போடுறது, அது ஒரு காரணம். அப்புறம் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறது ஒரு காரணம். அப்புறம் அவங்களுக்கு நிறையா பேருக்கு இது மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வருது. யூட்ரஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், இவங்கெல்லாம் கேன்சர் இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்துகிட்டு இருக்குது. முந்தைய காலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி மஞ்சள் குளிப்பாங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இந்த கேன்சருக்கு மஞ்சள் ஒரு பெரிய ரோல் இருக்குது. மஞ்சளுக்கு அதில் குர்குன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது எகென்ஸ்ட் அது பார்த்தா ஆன்டி கேன்சர். மஞ்சளை முகத்துக்கு தேய்ப்பாங்க, உடம்புக்கும் தேய்ப்பாங்க அந்த காலத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க, அவங்க கொடுக்குற தாலிக்கு மதிப்பு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் எடுத்து நெத்தியில் வச்சுக்குவாங்க, அந்த தாலியில் வைப்பாங்க. அந்த தாலியில் வைக்கும் போது அந்த தாலி நெஞ்சில் பட்டுக்கிட்டே இருக்கும், மார்பில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது கேன்சர்லாம் வராமல் பாதுகாக்கும். அப்போது இப்போலாம் யாரும் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வந்துகிட்டு இருக்குது. அவங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா அதில் நம்ம தப்பிக்கலாம். இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மார்பகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த 3 விரலை வச்சு அதை மேலே கீழே தடவி பாருங்கள், சுற்றி பாருங்கள். அப்படியே அந்த அந்த கட்டி உருள்ற மாதிரி இருக்கும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அது கொழுப்பு கட்டியாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், தடவி பாருங்கள் மார்பகத்தில். அப்போ கட்டி உருள்ற மாதிரி இருக்கும், கட்டியில் வலி இருக்காது. அது கொழுப்பு கட்டியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் மறிக்குழுந்து, மல்லிகைப்பூ, அருகம்புல் 3யுமே சம அளவு எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அதில் போட்டிங்கன்னா அது கொழுப்புக்கட்டை இருந்தால் மறைஞ்சிரும், அது போயிடும். அப்படியே வலியெலாம் இருக்காது. நீங்கள் சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டிய தேவையில்லை. கொழுப்புக்கட்டை இல்லாத மறையலைன்னா நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இட் மேபி கேன்சர் கட்டியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பெண்கள் உடம்பு ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் கேன்சர் வர சான்சஸ் இருக்குது. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் குறைச்சிக்குங்க, அதுவும் ஒரு காரணம். ஸோ நீங்கள் உணவு முறை மாற்றங்கள், நல்ல ஒரு டயட் சாப்பிட்டீங்கன்னா நிறைய பழங்கள் எடுத்துக்கங்க, காய்கறி எடுத்துக்கங்க, கீரைகள் எடுத்துக்கங்க. உங்கள் டயட்டில் நிறைய மஞ்சள் எடுத்துக்கங்க. டெய்லி கரிஞ்சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. ரொம்ப ஹீட் ஆகும், அதை கொஞ்சம் எடுத்தால் கூட போதும். அது மாதிரி உங்களுக்கு முடியும் போது முள் சீத்தாப்பழம் அது வாரம் ஒரு டைம் எடுத்தால் கூட போதும். அப்புறம் முடிஞ்சளவு உங்களுக்கு இதே எடுத்துக்கங்க, வீட் கிராஸ் ஜூஸ், அதாவது கோதுமை புல் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட ஹெச்பி நல்லா ஏறும். அதில் அது ஒரு கேன்சர் ப்ரிவென்ஷன். ரெகுலராக நீங்கள் டேட்டை ஒழுங்காக வச்சு டெய்லி உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. இருந்தால் எதனால் அவாய்ட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.